ஸ்ரீதரு, வாடா ஸ்ரீதரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன தாயா? என்னடா என்ன தாயின்னு போட்டிருக்க? சீக்கிரம் வர சொன்னா ஏன்? சீக்கிரம் லைவை க்ளோஸ் பண்ணிடுவா, அதனால தான் சீக்கிரமாக வர சொன்னேன். அப்புறம் என்னடா சிரிப்பு? எப்பா பா, ஏதோ இருக்கே, என்ன இருக்கு? டேய் கிஷோர், அவர் கூப்பிடு. சவுண்டை கம்மி பண்ணிட்டு கூப்பிடு. நான் கூப்பிட்டேன்னு சொல்லு. எங்க ஆளை காணோம்? எங்க வெளியில இருக்கா? எப்பா பேனர் அடிக்க கொடுத்தலப்பா, அதில் பாரு இப்படி வா இங்கே, செல்ல குழந்தைன்னு இருக்கு, செல்ல குழந்தைன்னு போட்டிருக்காங்க. அந்த அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு ப்ளே இருக்குன்னு சொல்லிட்டு. நானே இந்த ஃபோட்டோ இதில் வைக்கணும், எனக்கே தெரியுது என்னடா இது இப்படி ப்ளே வந்திருக்கேன்னு. ஃபோன் பண்ணி சொல்லிவிடு பேனர்காரங்களுக்கு. கிஷோருக்கு மொட்டை என்னாச்சு? டே அந்த பேனர் தான்டா இது. நம்ம இவன் ஸ்ரீதர் லைவ். கிஷோருக்கு நாளை மறுநாள் மொட்டைடா, வெள்ளிக்கிழமை. அந்த பேனர் தான் நாங்கள் ப்ரூஃப் பார்த்துட்டு வந்தோம்மா, எங்களுக்கு அனுப்பி விட்டாங்க. நான் இதை வைக்கவும் எனக்கே தெரியல, இப்போ தான் ஒத்து பார்த்தா தெரியுது. செல்ல குழந்தைன்னு போட்டிருக்காங்க, குழந்தைன்னு போடுறதுக்கு. அப்பயே சரியாக இருக்கா சரியாக இருக்கான்னு பாருனாங்க, நாங்கள் கரெக்டாக பார்க்காம விட்டோம். இதான் காதணி விழா ஃபோட்டோ. என்னைக்குன்னு சொன்னா வெள்ளிக்கிழமை தான், வர வெள்ளிக்கிழமை, நாளை மறுநாள். நாளை மறுநாள் ஃபங்க்ஷன். நாளைக்கெல்லாம் அக்கா பிஸி. இன்னைக்கு காலையில் போயிட்டு இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கே. நான் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டேன். நாளை கழித்தா, ஆமாம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை காலைல 10:30 மணிக்கெல்லாம் மொட்டை போட்டு காது குத்திட்டு 1:30 மணிக்கு விருந்து. வா, என்ன வரவான்னு கேட்குற? வாடா, நேராக பெரம்பலூர் பஸ் ஏறி வந்துரு. யூடியூபருக்குலாம் யாருக்குமே சொல்லலா, யூடியூபருக்கு யாருக்குமே சொல்லலை. சொந்தக்காரங்களுக்கா இப்படியே சொல்லி முடிச்சிடுறது. யூடியூபருக்குலாம் யாருக்குமே சொல்லலை, அதான் ஒண்டி சொல்லவே இல்லை. இல்லைன்னா சொல்லி ரொம்ப பிஸி. நாங்களே பத்திரிக்கை அடித்ததுலேருந்து இன்னும் 15 நாளாகவே எங்களுக்கு வேலை தான். நாங்களே அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு சுற்றி 15 நாளுமே வேலை தான். நாளைக்கு காலையிலேருந்து வேலை அதிகமாக இருக்கும். டிக்கெட் எவ்வளோவா தெரிலடா, எனக்கு தெரிலடா. நாகர்கோவிலேருந்து இங்கே எவ்வளோன்னு தெரியல பெரம்பலூர் டிக்கெட்டு. நாகர்கோவிலேருந்து எவ்வளோன்னு தெரியலையே. ஸ்கூல் இன்னையோட முடிஞ்சிடுச்சு ஒரு வழியா. வீட்டில் வச்சு தானே சாப்பாடு போடுவேன். இல்லை இல்லை, மண்டபம்டா, எல்லாமே மண்டபம். கோவில் பக்கத்துலேயே மண்டபம், அதனால் மண்டபம் புக் பண்ணியாச்சு. அங்கேயும் இங்கேயும் அலைச்சலாக இருக்கும். இதுனா அன்னைக்கே விருந்து கொடுத்துடலாம்ல, அதனால் கோவில் பக்கத்துலேயே மண்டபம் புக் பண்ணியாச்சு. வீட்டெலாம் வேலையே கிடையாது. நாங்கள் நாளைக்கு நைட்டே மண்டபம் கிளம்பிடுவோமே. ஃபங்க்ஷன் முடித்து நாளைக்கு நைட்டு தான் வீட்டுக்கே வருவோம். ஆமாம், மண்டபம் தான். இதுனா கோவில் பக்கத்துலேயே இருக்குது, அதனால தான் அப்படி ரெடி பண்ணியாச்சு.
சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? அப்புறம் என்ன சிரிப்பு?